Hi guys, welcome to my channel. So, இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா எனக்கு 2.5 year முன்னாடி என் ஃபேஸில் வந்த பிம்பிள்ஸ் அதனால் நான் எவ்வளோ கோத்ரூ பண்ணேன், என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அதை பற்றியெல்லாம் பேசலாம். அண்ட் எப்படி ரெக்கவர் ஆச்சுன்னும் சொல்லலாம். பட் அதில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ சொல்ல, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். I will put another video of what are the items I have used. ஸோ அதை பற்றி நான் அது செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போது எதனால் வந்துச்சு, எப்படி நான் ரெக்கவர் ஆனேன், அண்ட் இப்போது ஸ்டில் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே ஃபைன் பர்ஃபெக்ட், அவ்வளோதான். ஃபேஸில் எதுவுமே போடல, ஜஸ்ட் அ பேர் ஃபேஸ் நான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஜாப் கிடச்சிச்சு. ஊரில் இருந்தப்போ எதுவுமே இல்லை, ஃபேஸில் எதுவும் வர பிம்பிள்ஸ் வரும், அது அப்படியே மார்க் ஃபேட் ஆயிரும். கேரும் இல்லை, ஸ்கின் கேரும் இல்லை, மாய்ஸ்சரைசர் இல்லை, சன்ஸ்க்ரீனில் எதுவும் இல்லை, அப்படியே இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் த பெங்களூர் போனேன். பெங்களூர் கிளைமேட் எனக்கு ஆல்ரெடி செட் ஆகலை ஸ்டார்டிங்கில், இப்போவும் தான் ஐ கெஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா, போய் ஸ்டார்டிங்கில் பிஜி ஃபுட் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபுட் ஆல்சோ அ மேஜர் கன்சர்ன் ஆக்சுவலி. நான் கிளைமேட்டை மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன், ஃபுட்டும் தான். ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் பிஜி ஃபுட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். லைக் ஓகே, அது ஒரு இஷ்யூ இல்லை, சாப்பிட மாட்டேன். நிறைய வெயிட் லாஸ் ஆச்சு. ஸோ மோர் தென் 10-15 kgs குறைஞ்சிச்சு. ஸோ அப்போல்லாம் ஃபேஸ் நல்லா ஓகேவாக இருந்துச்சு. சடனாக என்ன ஆச்சுன்னா, வெளியிலேருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் அன்ஹெல்தி ஃபுட், ஜங்க்ஸ், அந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ், அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா, சடனாக பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எப்படி குறைஞ்சதோ அதே மாதிரி கூடினப்போ வாட் ஹேப்பண்ட், என் பாடிக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியலையா என்ன எனக்கு தெரியல. ஐ ஸ்டார்டட் கெட்டிங் பிம்பிள்ஸ். நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன், பிகாஸ் நார்மலி எனக்கு வரும்ல. ஸோ வாட் அந்த மாதிரி. அண்ட் ஃப்ரெஷராக ஜாயின் ஆனேன் கம்பெனியில். ஸோ ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். இந்த ஃபேஸ் ஸ்கின் கேரு அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லாமல், பிகாஸ் ஐ எம் நாட் யூஸ் டு இட். இல்லை பண்ணிகிட்டு இருந்திருந்தோன்னா ஓகே, வீட்டில் அப்படி பண்ணல, தேவையில்லை, கிளைமேட் ஓகே, அந்த மாதிரி. இங்கே வந்ததுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச். ஸோ அதில் எனக்கு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அப்போ யோசிச்சேன், ஓகே ஹாவ் டு பை சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர்னு தோச்சு. பிகாஸ் அப்போ தான் ஓகே யூடியூப் பார்க்கலாம், என்ன பண்ணலாம்னெல்லாம் அனலைஸ் பண்ணுறேன் அந்த டைம். அது பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பட் ஸ்டில் ஒரு சேஞ்சும் இல்லை, பிம்பிள்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமில் விட்டுட்டேன். பிகாஸ் யார் பார்க்க போகிறான், பெங்களூரில் இருக்கேன், வீட்டில் யாராச்சும் பார்த்து சொன்னதான் உண்டு. வீடியோ காலில் வல்தாயிட்டு அது தெரியாது அவங்களுக்கு. ஸோ இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் ஓகே வீட்டுக்கு போகலாம். ஆக்சுவலி என் ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருந்துச்சு. நான் அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நான் என் ஃபோட்டோ கண்டிப்பாக இந்த சைடில் எப்போவும் இருக்கும், வீடியோ ஃபுல்லாக. ஸோ என்னாச்சுன்னா, நான் அந்த கான்ஃபிடென்ஸ், ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ், மார்க்ஸ், ஃபுல் நோஸ் ஏரியா ஃபுல்லி ஸ்பாயில்டு. பட் ஸ்டில் கான்ஃபிடெண்ட்டாக ஆஃபீஸ் போவேன், எல்லாரையும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் கேர் ஃபேஸ் எப்படி இருந்தால் என்ன, ஒர்க் மேட்டர்ஸ் அண்ட் பேசுகிற விதம் மேட்டர்ஸ், அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். நோ ஒன் காட் சிக், நோ ஒன் யாருமே என்ன சொல்கிறது, என்கிட்ட என்னோட அப்பியரன்ஸ் வச்சு பேசுகிறது இல்லை. நான் பேசுகிற எல்லாருமே என்கிட்ட ஓகே ஷானு அந்த மாதிரி பேசுவாங்க. த வே ஐ ஸ்பீக் தே லைக் இட் அண்ட் தே யூஸ் டு ஸ்பீக். யாரும் உனக்கு இப்படி ஃபேஸில் இருக்குன்னு சொல்லி காட்டினது கூட இல்லை. அது சொல்லியிருந்தால் மேபி நான் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பேனோ என்னமோ, அவங்க சொல்லலை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன். வீட்டுக்கு வந்தேன், அப்பா பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாரு, அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு, அக்கா எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. வாஸ் லைக் வாட்ஸ் கோயிங் ஆன். நான் பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்கன்னா நான் பெங்களூர் போயிடுவேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சுச்சுவா லெட்ஸ் கோ டு ஹாஸ்பிட்டல், லெட்ஸ் செக் ஃப்ரம் தேர் அண்ட் லெட்ஸ் ஃபார்வர்ட் சம்திங், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் அப்பா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் அதே ஆயின்மெண்ட் தான் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ எப்படின்னு தெரியல, டாக்டர் அது ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே ஹாப்பி. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தப்போ வீட்டு ஃபுட்டு, கிளைமேட்டு எல்லாம் ஓகே இருந்துச்சு. ஃபேஸில் பிம்பிள்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு, நாட் மோர், கொஞ்சம். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் புட்டிங் தட் க்ரீம் கண்டினியூஸ்லி. ஆக்சுவலி பெங்களூரில் இருக்கும்போது நான் ப்ராப்பராக கண்டினியூஸாக போடுறதில்ல.
எப்போவாச்சும் போடுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பெங்களூர் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு ஃபார் 6 months. நான் 6 months வீட்டில் இருந்தேன். அப்போ என் ஃபேஸ் லைக் பிகாஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் தட் க்ரீம் அண்ட் எவ்ரி திங், டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ண க்ரீம்ஸ் அண்ட் எவ்ரி திங், நான் ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணது எல்லாமா என் ஃபேஸில் இருந்த பிம்பிள்ஸ் குறைஞ்சிச்சு. பட் மார்க்ஸ் இருந்துச்சு, அது ஓகே. பட் பிம்பிள்ஸ் குறைஞ்சிச்சு, ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இல்லை. மார்க்ஸ் வந்து ஓகே, கொஞ்சம் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி. இதில் என்ன மெயின் ப்ராப்ளம்னா, அதுக்கு இடையில எனக்கு அக்காவுக்கு கல்யாணம் இருந்துச்சு. எல்லோரும் என்கிட்ட வந்து என்னாச்சு ஃபேஸுக்கு, பிகாஸ் இப்படி ஃபேஸ் இருந்தது இல்லைல்ல. எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளாக், இப்போ கூட தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் இப்போ ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்குது, அதனால என் ஃபேஸில் எதுவுமே இல்லை. ஸோ ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வாஸ் லைக் கிளைமேட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது கியூர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வாஸ் லைக் ஹாப்பி பிகாஸ் ஜங்க்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இல்லை, ஐ வில் பி ஹேவிங், பட் ஸ்டில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு, லைக் பிம்பிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் அந்த க்ரீம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எகெயின் ஸ்டார்ட் ஆகுது. காட் இட்டா. ஸோ கொஞ்சம் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டேட்டு. பிம்பிள்ஸ் வந்தாலும் அதுக்கு நான் க்ரீம்ஸ் போடுறது, அதை குறைய வைக்கிறது, அந்த மாதிரி குறைய ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. லேட்டர் வாட் ஹேப்பன்ட், நான் வந்து ஓகே ஃபேஸ், ஆக்சுவலி என் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் ஃப்ரண்ட் லேயர் வந்து அப்படியே டேன், பிகாஸ் எனக்கு தெரியல பெட்டமாக டேன் ஆகிற ஃபேஸ் போல். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டாலும் டேன் ஆகும் அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபேஷியல் எடுக்கலாம்னு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனப் பண்ணேன், ஃபேஸ் க்ளீனப், ஆக்சிஜன் ஃபேஷியல். ஐ கெஸ் க்யூர் ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டேன், புரியுதா. ஃபேஸில் பிம்பிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இனி ஒரு ஃபேஷியல் பண்ணால் டேன் போயிடும் என்று சொல்லிட்டு போய் பண்ணிட்டேன். பெங்களூரில் இருந்தப்போ தான் போய் பண்ணிட்டேன். அது என்னாச்சு, திரும்ப ட்ரிகர் ஆச்சு ஃபேஸில். இந்த ஏரியா, மவுத் அரவுண்ட், நோஸ், இங்கே எல்லாம் திரும்ப அதே மாதிரி பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. நான் ஸ்டில் க்ரீம் போட்டுட்டு தான் இருந்தேன். அண்ட் அதுவுமே இட்ஸ் லைக் ஒரு நாள் ஆர் 1 வீக்கில் குறையிற காரியம் இல்லை இது. நான் வந்து இந்த ஃபேஸ் வர்றதுக்கு இட்ஸ் பீன் 2.5 மோர் தேன் 2.5 இயர் ஆயிருக்கு, புரியுதா. ஸோ இது வந்து 1 வீக்கில் குறையும்னு கேட்டால் இல்லை, அப்போ குறையும், பட் அதுக்கப்புறம் திரும்ப வரும். ஸோ அஜித் ஆயிடுச்சா, இந்த ஃபேஷியல் பண்ணது முன்னாடி மேபி 1 year முன்னாடி இருக்கலாம், ஐ கெஸ். ஸோ 1 year இல்லை, 1 year மேபி இருக்கலாம், டேட்டு ப்ராப்பராக ஞாபகம் இல்லை. ஓகே, இப்போ திரும்ப சேம் தப்பு பண்ணிட்டேன். வாஸ் லைக் ஓகே. அதுக்கப்புறம் க்யூர் ஆச்சு, அந்த க்ரீம் போட்டு எல்லாம் போட்டு ஃபேஸை ஓகே ஆக்கிட்டேன். மார்க்ஸ் எல்லாம் ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அது இதாச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஓகே ஃபைன், திரும்ப ஒரு க்ளீனப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக மேபி ஐ திங்க் 3 months பேக் ஆர் 4 months பேக் திரும்ப பண்ண இதுதான் இப்போது இங்கே இருக்க மார்க்ஸ். இங்கெல்லாம் இப்போ க்யூர் ஆயிடுச்சு மோஸ்ட்லி. பட் இங்கே இருக்க மார்க்ஸ்லாம் அதனால தான் அது ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. சேம் ஃபேஷியல் தான். ஆக்சுவலி ஐ எம் டம், எனக்கு தெரியும் ஐ எம் டம், யாருமே அது தப்பு பண்ண மாட்டாங்க. பட் நான் வாலண்டியராக போய் பண்ணிட்டேன். வீட்டில் திட்டினாங்க, உனக்கு ஆல்ரெடி அன்னைக்கு பண்ணி இஷ்யூ ஆச்சு இல்லை, இப்போ திரும்ப எதுக்கு பண்ணேன்னு. தெரியல, பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணி திருப்பியும் பிம்பிள்ஸ் வந்துச்சு, திருப்பியும் க்ரீம்ஸு அப்படி போட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது. ஆக்சுவலி அந்த பிக்ஸெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக போடுவேன். என் பிக்ஸை பார்த்து ஷாக் ஆகாமல் இருங்க. பிகாஸ் இப்படி இருந்த ஃபேஸை இப்படி எடுத்து வச்சுருக்காளான்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போவும் இருக்குது இங்கே எல்லாம். இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் பிம்பிள் கன்சிடர் பண்ணும்போது இதெல்லாம் ஜஸ்ட் நத்திங் அப்படி சொல்லலாம். ஸோ அதுதான் இப்போது ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, அதெல்லாம் நேச்சுரல் திங். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. பட் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஏன் கான்ஃபிடென்ட், எனக்கு பிம்பிள் வந்துச்சுன்னு குறையலை. யாரை என்ன சொன்னாலும் ஐ நோ ஹவ் ஐ ஆம் அண்ட் ஐ நோ ஹவ் ஐ வில் பி. ஸோ என்ன சொல்கிறது, அந்த பிம்பிள்ஸ் வந்து என்னோட கான்ஃபிடென்ஸ் போச்சான்னு கேட்டால் இல்லை. பட் சிலவங்க இருக்காங்க, தே ஓன்ட் ஈவன் ஃபீல் கோயிங் அவுட் அண்ட் ஆல். ஐ வில் கோ இன் அ கான்ஃபிடென்ட் வே. எனக்கு தெரியல, என் அக்காவோட மேரேஜே நான் அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸில் அட்டென்ட் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் மேக்கப் போட்டு அக்செப்ட் பண்ணோம். பட் ஸ்டில் அந்த மேக்கப்புக்கு மேலே தெரியும். இப்போ நார்மல் ஃபோட்டோஸில் தெரியாது, பட் டைரெக்டாக பார்க்குறவங்களுக்கு அந்த மேக்கப்புக்கு மேலே தெரியும். பிகாஸ் நான் தான் மேக்கப் பண்ணேன். ஸோ ஃபுல் கவரேஜ் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நார்மல் மேக்கப்பு.
ஸோ அதுலேயும் தெரியும்ல, அதனால தான் எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஹவு வி லுக், இட்ஸ் அபவுட் ஹவு வி வில் ஃபீல். அண்ட் யா, that's all about my skin problem issues, skin problems. So oh my god, என்ன பேசுறேன்னு தெரியல. ஆக்சுவலி ப்ரிப்பேர்டு இல்லை, ஜஸ்ட் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கின் பிம்பிள் இஷ்யூஸ், ஓகே, ஸ்கின் பிம்பிள் இஷ்யூஸ் பற்றி இதுதான். நிறைய இருக்குது இன்சிடென்ட்ஸ், பட் இவ்வளோ போதும், நிறைய வேண்டாம், நல்ல லெந்தியாக கொண்டு விரும்பலை. ஓகே கைஸ், சொல்லுங்க, நான் வந்து வேறு வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக வித் தட் ஆயின்மெண்ட்ஸ் விச் ஐ ஹாவ் யூஸ்ட். கண்டிப்பாக அதுக்கு அது போடுறேன், மேபி நெக்ஸ்ட் ஆர் ஆஃப்டர் சம் வீடியோஸ். ஸோ that's all about this video. Bye.